இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவர் யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தா, இயற்கை மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லா வீடியோகளும் தொடர்ச்சியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இயற்கை மருத்துவ குறிப்புகள் இருக்கும். இந்த சேனலுடைய நோக்கம் இயற்கை மருத்துவத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் நாளடைவில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை மீட்டெடுக்கணும் நோக்கத்துக்காக செய்கிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக எல்லாருக்கும் நம்ம தகவல் கொண்டு சேர்க்க முடியும். இப்போ நான் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தாக்க, தினமும் ஒரு பீர் குடித்தா நல்லதா அப்படின்னு கேட்டு ஒருத்தங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து டாக்டர்ஸே சொல்கிறாங்க உடம்பு ரொம்ப கூலிங் ஆகி ரொம்ப சூடாக இருக்குது, நீங்கள் பீர் குடிங்கிறாங்க. இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, சில டைம் ஒயின் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை உடம்பு வலி அதிகமாகிருச்சு, வந்து ரம் குடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டாக்டர்ஸும் சொல்கிறாங்களாம், அதாவது அலோபதி மருத்துவர்கள் சொல்கிறதா சொல்கிறாங்க, உடம்புல கொஞ்சமாவது ஆல்கஹால் இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்காவது நம்ம குடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டதுனால இந்த தகவலை போடுறேன். பீர் குடித்தாலோ, ஒயின் குடித்தாலோ, ரம் குடித்தாலோ, இல்லை ஆல்கஹால் கண்டிப்பாக உடம்புல இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாலோ அது பச்சை பொய். உடம்பு எப்பயுமே உணவாக தான் பார்க்கும், போத வஸ்துக்களாக தான் பார்க்கும். அது எப்பயுமே மருந்தாக ஆகாது, அது எப்பவும் உணவாகவும் ஆகாது. ஆனால் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மது பழக்கம் உள்ள மருத்துவர்களோ இல்லை மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களோ தான் செய்கிறது சரி அப்படின்னு நிரூபிக்க வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மற்ற இயற்கை உணவுகளை பற்றியோ இல்லை நம்ம பழங்கள் பற்றியோ காய்கறிகள் பற்றியோ தானியம், பயிர் வகைகள், உயிரூட்டப்பட்ட தானியங்கள் இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. இதே மோர் குடிக்கலாம், எலுமிச்சை சாறு குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு தரப்பான மக்கள் தான். ஒன்று, மது பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொருளை கிளப்பிடுறாங்க. இல்லைனா ஆல்கஹால் குடித்து பழக்கம் இருக்கிற மருத்துவர்கள் தான் இந்த மாதிரி பொருளை கிளப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ப வேண்டாம். உடம்பை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் வேணுமா, உணவு வேணுமான்னு உடம்பு தான் முடிவு பண்ணணும். அதுவும் ஆல்கஹால் ஒரு பொழுதும் இந்த உடம்பு அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரியான யாரும் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த பழகுறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த போத வஸ்துகள் உடம்புக்கு தேவையே கிடையாது. உடம்பு வலினா அதுக்கு என்ன பண்ணணும், உடம்புக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும்னு இருக்குது, இல்லை உடம்பு உஷ்ணமாயிருச்சு அதுக்கு என்ன உணவுகள் சாப்பிட்ணும், இந்த மாதிரி இயற்கையான முறைகள் மூலமாக முயற்சி பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நடக்கும். மொழிய இந்த மாதிரி போலியாக பிரச்சாரம் பண்ணுறவங்களோட பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. என்னென்னா, நான் வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர், இயற்கை மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பட்டவன். என்னைய மாதிரி இயற்கை மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுமே அந்த போத வஸ்துக்களை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அலோபதி மருத்துவர்களும் சொல்ல மாட்டாங்க. அதில் சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. அது மாதிரி செய்யும்போது அது நம்மளுடைய உடல்நலையை பெரிதும் பாதிக்கும்.